எல்லாமே நெகட்டிவ் பாயிண்ட்ஸாக வந்துக்கிட்டு இருக்குது. அந்த பையன் வந்து ஆதாரபூர்வமாக பிடிச்சிருக்கிறாங்க. இப்போ இல்லைன்னு சொல்கிறதுல என்ன அர்த்தம் இருக்குது? எல்லாத்தையும் நாட்டையே கொண்டு போய் கொடுத்துட்டு பார்லிமெண்ட் பில்டிங்கை தவிர மிச்சம் எல்லாத்தையும் மோடி கொடுத்துட்டார்ல அவங்ககிட்ட. ஆக ஒன்று இதில் இது புரியுறது என்ன, இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன புரியுதுன்னா, பாஜக வந்து தன்னுடைய தோல்வியை ஒத்துக்குச்சு. நாங்கள் வரப்போகிறதில்ல, ராகுல் தான் வருவார். ராகுல் காந்தி வந்தால் அதானி மேலே அம்பானி மேலே இருக்க கேஸஸை தொடச்சி எடுப்பாரா இல்லை அவரும் விட்டுருவாரா? யார் மேலேயும் நடவடிக்கை எடுக்க முடியாதுங்க. ராகுல் காந்தி ஆட்சிக்கு வந்தாங்க, எதை வச்சுக்கிட்டு ஆட்சி பண்ணுறது? எல்லாமே மோடி அதானிக்கிட்ட இருக்கும்போது அவர்கிட்ட என்ன இருக்குது ஆடுறது? ஒரு பரபரப்பு செய்தியாக தான் இருக்கும்போது இதனால் அந்த குற்றவாளி தண்டிக்கப்பட போகிறதில்ல, அவருக்கு எந்த இதுவும் ஆபத்தும் உண்டாக போகிறதில்ல. செல்வாக்குள்ள மனிதர்களை யாரும் எதுவும் பண்ண முடியாது. யார் யாரையா பிடிச்சி அவளை ஆயுள் தண்டனை மாற்றினாங்க. ஆயுள் தண்டனை அப்புறம் யார் யாரையா பிடிச்சி இன்னைக்கு நிரபராதிகள்னு அவங்க சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் எந்த ரியாக்ஷனும் இல்லை, பேசாமல் இருந்துட்டாங்க. உடனே அந்த மாதிரி கோவம் வந்துருச்சு. நம்ம என்ன நம்ம கைதுன்னு சொன்னால் நாடே பொங்கிடும்னு நம்ம நினச்சாக்க ஒரு நாய் கூட கொலைக்கலையேன்னு கோவம் வந்துடும். நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்க சிறப்பு ப்ராப்ளம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட காந்தராஜையா. வணக்கம் சார். இப்போது தேவகவுடாவோட பேரனை வந்து பிரஜ்வல் ரேவண்ணா மேலே ஒரு பெரிய செக்ஸ் ஸ்கேண்டல் வச்சுருந்தாங்க. ஆனால் அவர் வந்து என் மேலே சுமத்தப்பட்ட ஒரு பொய் குற்றச்சாட்டுன்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ திருப்பி வரப்போகிறேன்னு சொல்லியிருக்காரு. அதேமாதிரி பாலியல் வழக்கில் சிக்கியிருந்த பிரிஜ்பீஷனோட பையனோட கான்வேல போன கார் இடிச்சு இன்றைக்கி 2 பேர் யூபியில் செத்து போயிட்டாங்க. தொடர்ச்சியாக பாஜகக்காரங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறது ஜனங்களுக்கு ஒரு நெகட்டிவான ஒரு சென்ஸ் ஏற்படுத்தாதா அவங்க மேலே? கெட்ட நேரம் வந்து அப்படி தான் வரும். ஒரு குழுவ ஆரம்பித்தோம்னா அது மாதிரி தான் வரும். எல்லாமே நெகட்டிவ் பாயிண்ட்ஸாக வந்துக்கிட்டு இருக்குது. அந்த பையன் வந்து ஆதாரபூர்வமாக பிடிச்சிருக்கிறாங்க. இப்போ இல்லைன்னு சொல்கிறதுல என்ன அர்த்தம் இருக்குது? அது என்னன்னு பார்க்கணும். ஏன்னா ஆதாரபூர்வமாக எல்லாம் காட்டிட்டாங்க அவரை பொறுத்தவரை. அது கேஸ் போகும். அதெல்லாம் அந்த கேஸெல்லாம் இன்றைக்கி நாளைக்கு முடிகிற விஷயம் இல்லை. அதில் இப்போது ஜெயலலிதா மேலே வந்து குற்றவாளின்னு சொல்லிட்டு இது கோர்ட்டில் தீர்ப்பான போது தமிழ்நாட்டில் எந்த ரியாக்ஷனும் இல்லை, பேசாமல் இருந்துட்டாங்க. உடனே அந்த மாதிரி கோவம் வந்துருச்சு. நம்ம என்ன நம்ம கைதுன்னு சொன்னால் நாடே பொங்கிடும்னு நம்ம நினச்சாக்க ஒரு நாய் கூட கொலைக்கலையேன்னு கோவம் வந்தது. உடனே கட்சிக்காரனை பார்த்து என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கேன்னுச்சு. உடனே 2 நாள் கழிச்சு கடையெல்லாம் அடைங்கன்னு சொல்லி கிரட்டலும் அடிக்கும் உதையும் கொடுத்து அதிமுக பண்ணாத அட்டகத்தம்லாம் பண்ணித்தாங்க. அதனுடைய விளைவு என்னாச்சுன்னா, அக்ரிகல்ச்சர் கல்லூரியில் படித்திருந்த மாணவிகள் வந்த பஸ்ஸுக்கு நெருப்பு வச்சு கொடுத்து 3 மாணவிகள் கொல்லப்பட்டார்கள். ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு ஃபர்ஸ்ட் டைம் அரெஸ்ட் பண்ணப்போ அப்போ அந்த ஆக்சுவலி அவங்கள வந்து 10-11 வருஷம் கழிச்சு போன அதுக்கு தான் வர்றேன். அவங்களுக்கு வந்து தூக்கு தண்டனை கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு தூக்கு தண்டனை கொடுத்தாங்க. அந்த கேஸ் அப்படியே நடந்தது. தூக்கு தண்டனை வந்து உடனே போட மாட்டாங்க. அது ஒரு வருஷம் அதுவெல்லாம் எடுத்து அந்த சந்தர்ப்பத்தில் யார் யாரையா பிடிச்சி அவளை ஆயுள் தண்டனை மாற்றினாங்க. ஆயுள் தண்டனை அப்புறம் யார் யாரையா பிடிச்சி இன்னைக்கு நிரபராதிகள்னு அவங்க சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. இல்லை, நிரபராதிகள்ன்றது கிடையாது. அண்ணாவோட பிறந்தநாளை காரணம் காட்டி எம்ஜிஆர் பிறந்தநாளை காரணம் காட்டி அவங்க வெளியே வந்தாச்சு. அந்த கொலைகாரர்கள் வெளியே சுற்றிட்டு இருக்காங்க. ஆனந்தமாக மக்களாக சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே தான் இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே, இந்த கேஸுக்கு அதான் நடக்கும். எதையாவது சொல்லி அவருக்கு வந்து குற்றம் தண்டனை கொடுப்பாங்க. அப்புறம் எதையோ சொல்லி ஏதோ பண்ணுவாங்க. பொள்ளாச்சி பாலியல் வழக்கு என்னங்க ஆச்சு? இன்றைக்கி வந்து அந்த குற்றவாளிகள் கோர்ட்டு கூட்டு வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னாக்கா ஒலிம்பிக்கில் மெடல் வாங்கின மாதிரி கை எப்படி காட்டுவாங்க. எத்தனை பேர்த்த கற்பழிச்சம் பார்த்தியா? நான் 2 பேர்னு காட்டுறாங்கன்னு பார்த்தேன். பொள்ளாச்சி பாலியல் வழக்கு என்னாச்சு? சாத்தாங்குளத்தில் நடந்த அந்த கேஸ் என்னாச்சு? போலீஸ்காரருக்கு அடித்து கொண்டாங்களே 2 பேர்த்த. அதெல்லாம் என்னாச்சு? இதெல்லாம் அப்படியே போட்டு ஊற போட்டு காணாம படிச்சிருக்காரு. அதனால் அவர் இதெல்லாம் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைக்கு ஒரு பரபரப்பு செய்தியாக தான் இருக்கும்போது இதனால் அந்த குற்றவாளி தண்டிக்கப்பட போகிறதில்ல, அவருக்கு எந்த இதுவும் ஆபத்தும் உண்டாக போகிறதில்ல. செல்வாக்குள்ள மனிதர்களை யாரும் எதுவும் பண்ண முடியாது. இல்லை சார், இதே மாதிரி தான் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, யூபியில் ஒரு பட்டியலின பெண் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேஸ் கொடுக்குறாங்க பாஜக சேர்ந்த குரூப் மேலே. என்னை வன்புணர்வு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் கொடுக்குறாங்க. தொடர்ச்சியாக அவங்க வீட்டில் கொலை நடக்குது. ஏற்கனவே 8 பேரை கொல்றாங்க. கடைசியாக அந்த பெண்ணுமே வந்து பார்த்திங்கன்னா போன வாரங்களில் கொல்லப்பட்டு வெறும் சடலமாக கிடைக்கிறாங்க. அது யூபியில் ரொம்ப காமன் ஆச்சு. யூபியில் ரொம்ப காமன் ஆச்சு. குஜராத்தில் ரொம்ப காமன் ஆச்சு. பெஸ்ட் பேக்கரி வழக்கு என்ன? அதை கண்ணால் பார்த்த பொண்ணு வந்து நான் பார்க்கவே இல்லைன்னு சாட்சி சொல்லிச்சிடல. அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. ஜட்ஜே கேட்டார், ஏன் அந்த பொண்ணு பயப்படுது, என்ன பண்ணீங்கன்னு கேட்டார். இன்றைக்கு வந்து பெஸ்ட் பேக்கரிக்கு வந்து மோடி நிரபராதியை தானே கட்டிட்டு இருக்கிறாரு. என்ன பண்ண முடிஞ்சது?
கோத்தல ரயில் எரிப்பு எல்லாத்துக்கும் என்ன பண்ணிடுறாங்க. இதெல்லாம் வந்து எந்த காலத்துலையுமே தீர்வே வராது. சும்மா இந்த இப்போ சாத்தாங்குளத்து ஆசாமிகள்லாம் கொஞ்சம் ரிமாண்டில் இருந்து வெளியே வந்துடுவாங்க. நாளைக்கு நம்மளோட தான் அவங்களுக்கு கூட உட்காந்து தான் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. உங்களையும் என்னையும் தாங்க பிடிப்பாங்க. செல்வாக்குள்ள மனிதர்களை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. காட்சியான பணம் கைவிட்டு போன பின் சாட்சி கோட்டேறாதடி பாராசக்தியில் பாட்டும். பையா பொன் கொண்டோர் பொய்யா சொன்னாலும் மெய்மையா போக முடியும். அதே பாட்டில் தான். ஸோ கையில் காசு செல்வாக்கு இருக்கிறவனா வந்து யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. இதெல்லாம் இன்றைக்கி வந்து பரபரப்பு செய்திகளாக தான் இருக்குமே ஒழிய அவங்க தண்டிக்கப்பட்டார்கள், அவங்க அதனால் இதாகிட்டாங்கங்கிறதெல்லாம் ஒன்றும் நடக்காது. அந்த காலம்லாம் மலையேறி போச்சு. இப்போ அதே தான் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸுக்குமே சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ராகுல் காந்தி வந்து ஓட்டு வாங்குறதுக்காக அதானி பற்றியும் அம்பானியை பற்றியும் பேசுகிறாரு. ஆனால் இவர் ஜெயிச்சு வந்தார்னா அவங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பாரான்னு கேட்டால் அதுவே ஒரு பெரிய சந்தேகத்துக்கு விஷயந்தான். ஏன்னா எந்த ஒரு அரசியல்வாதியுமே பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டை பகச்சிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட இருந்தால் அரசியல் ஒரு நார்மலாக ஒரு எது நடத்துறதுக்குமே ஒரு காசு தேவைப்படும். ஒரு திட்டம் சார்ந்து அவங்களோட பெரிய கோஆப்ரேஷன் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா தொழிலதிபரை பகச்சிக்க மாட்டாங்க அப்படின்றாங்க. ராகுல் காந்தி வந்தால் அதானி மேலே அம்பானி மேலே இருக்க கேஸஸை தொடச்சி எடுப்பாரா இல்லை அவரும் விட்டுருவாரா? யார் மேலேயும் நடவடிக்கை எடுக்க முடியாதுங்க. யார் மேலேயும் நடவடிக்கை எடுக்க முடியாது. இன்றைக்கி அம்பானி அதானி 2 பேர்த்த சொல்லிட்டு இருக்கீங்க. ஒரு காலத்தில் அவங்க 2 பேருக்கு யாருமே தெரியாது. இப்போ இந்தியாவில் பணக்காரர்கள் எடுத்தாவே டாடா பிர்லாவாடன்னு தான் கேட்டோம். அவங்க தான் ஒரிஜினல் பணக்காரர்கள். அவங்க உழைச்சி வந்தவங்க. ஜாம்ஷெட்ஜி டாட்டாவெல்லாம் பிர்லாவெல்லாம் உழைச்சி கஷ்டப்பட்டு அடிமட்ட மட்டத்திலேருந்து பல்வேறு தொழில்களை செஞ்சு நாட்டில் பல தொழிற்சாலைகளை உருவாக்கி வந்தவங்க. அதானி என்ன தொழிற்சாலை உருவாக்கின தொழிற்சாலை அவர்கிட்ட போச்சு. துறைமுகங்கள் அவர்கிட்ட போச்சு. எல்லாத்தையும் நாட்டையே கொண்டு போய் கொடுத்துட்டு பார்லிமெண்ட் பில்டிங்கை தவிர மிச்சம் எல்லாத்தையும் மோடியை கொடுத்துட்டார்ல அவங்ககிட்ட. அதானிக்கிட்ட எது இல்லை. சுடுகாட்டில் ஆரம்பித்து எல்லாத்தையும் கொடுத்துட்டார்ல. இப்போ ராகுல் காந்தி ஆட்சிக்கு வந்தாங்க எதை வச்சுக்கிட்டு ஆட்சி பண்ணுறது? எல்லாமே மோடி அதானிக்கிட்ட இருக்கும்போது அவர்கிட்ட என்ன இருக்குது ஆடுறது பதவிக்கு வந்தாக்கா? ஆக ஒன்று இதில் இது புரிகிறது என்ன, இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன புரியுதுன்னா, பாஜக வந்து தன்னுடைய தோல்வியை ஒத்துக்குச்சு. நாங்கள் வரப்போகிறதில்ல, ராகுல் தான் வருவார். ராகுல் வந்து அதானி மேலே ஆக்ஷன் எடுப்பாரா பார்க்கலாங்கிற அளவுக்கு அவங்க தோல்வியை ஒத்துக்கிட்டாங்கிறது தான் இதில் நமக்கு தெரிகிற விஷயம். அதானி மாத்திரம் இல்லை, யார் மேலே நீங்கள் ஆக்ஷன் எடுக்க முடியாது. ஏன்னா அவங்க செல்வாக்கு வச்சு தான் பல அதிகாரிகள் நிர்வகிச்சிருப்பாங்க. அந்த அதிகாரிகள் கை கொடுக்கலன்னா நீங்கள் ஊழல் பண்ணுறவங்களை வந்து நீங்கள் பிடிக்கவே முடியாது. அதிகாரிகள் காப்பாற்றிக்கலாம். ஆனால் இப்போ இன்னைக்கு மோடி அரசாங்கம் எப்படி நிற்கிது? மோடியை வந்து ஆட்சியில் எப்படி நின்றுக்கிட்டு இருக்காரு? அமலாக்கத்துறை அதிகாரிகள், தேர்தல் ஆணைய அதிகாரிகள், சில நீதிபதிகள், இவங்களை வச்சுக்கிட்டு தானே அவர் ஆட்சியிலேயே இருக்காரு. சார், நீதிபதிகள் மேலே நம்ம 19 ஒரு குற்றம் சொல்லிட முடியாது. ஏன்னா நேற்று எம்பியில் ஒரு நீதிபதி பெரிய உபசார விழாவில் பேசுகிறாரு. நான் எக்கச்சக்கமான எதிரிகளை சம்பாதிச்சு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. தொடர்ச்சியாக அங்கே பாஜக ஆட்சியில் இருக்குது. ஒரு ஹைகோர்ட் நீதிபதி இந்த மாதிரி சொல்கிற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, மேபி அவர் ரொம்ப ஹானஸ்ட்டாக இருந்திருக்கலாம். யாரோ ஒரு நீதிபதியால் நம்ம மொத்தமாக நீதிபதினு 19 சொல்லிட முடியாதுல்ல. நீதிபதிகள் மேலே கேள்வியே கேட்கக்கூடாதுன்றது. தீர்ப்பை வேணால் விமர்சிக்கலாம், நீதிபதி விமர்சிக்க கூடாதெல்லாம் இருந்த ஒரு காலத்தில். இன்றைக்கி எங்களை போன்றவர்கள் நிறைய பேர் நீதிபதிகளை விமர்சிக்கிறோம். எந்த கேள்வி வரல. ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதி என்ன சொன்னார்? உச்சநீதிமன்ற நீதிபதி வாக்கு எந்திரத்தை சந்தேகப்படக்கூடாது. கோர்ட்டினுடைய அடிப்படையே சந்தேகம்தான். நான் இருக்கிறேன், உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போகிறேன், ஒரு பொருளை காணோம், சந்தேகத்தின் அடிப்படையில் தான் என் மேலே கேஸ் போட்டுருக்கு. காந்தராஜ் வந்தால் அங்கே வச்சுருந்த வைர நெக்லஸை காணோம், இவன் தான் திருடிப்பான். சந்தேகப்படுறது தப்புன்னா அப்புறம் கோர்ட் இருக்குங்க. வாக்கெந்திரத்தை சந்தேகப்படக்கூடாதுன்னு ஒரு ஜட்ஜி சொல்லிட்டு போகிறார். வாக்கெந்திரத்தை விசாரிக்க முடியாதுன்னாரு. நீதிமன்றங்கள் அப்படி இருக்குது. அதனால தான் நம்ம சொல்கிறோம், அதனால தான் நம்ம கேள்வி. ஆனால் அதே ஒரு நீதிபதி மேலே இவர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் கிட்ட வந்து ஒருத்தர் தான் வேற வகையாக போயிட்டு இருக்காரு. அவர் தான் இப்போ அவங்களுக்கு பெரிய தலைவலியாக இருக்கிறது. அதுதான் இப்போ அவர்கிட்ட துப்பாக்கி கொடுத்து அனுப்பணுமான்னு சொல்லிட்டு கிழக்கு பதிப்பத்தோட பத்ரி சேஷாத்ரி பேசுகிறாரு. அவரை உடனே தூக்கி உள்ளே வைக்கிறாங்க, நீதிபதி அவதூறாக பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவருக்குமே பெயில் கிடைக்குது, இது பேச்சு சுதந்திரத்துக்கு கீழே வருது அப்படின்னு சொல்லிட்டு. அதான் நம்ம எல்லா உலகம் புறாவிலையும் நடக்கிறது தான். அது கீழ்கோர்ட்டு கொடுக்க குற்றவாளின்னு சொன்னப்புறம் மேல் கோர்ட்டு. பட் நீதிதேவன் மயக்கம்னு அண்ணா அந்த காலத்தில் எழுதினார். ராவணனை வந்து குற்றவாளி ஆக்கினது எப்படி அப்படிங்கிறத வந்து எழுதினார்.
ராவணன் எவ்வளோ நேர்மையாக இருந்தான். அவனை வந்து குற்றவாளி ஆக்கி கம்பனும் இவனும் எல்லாம் சேர்ந்து பண்ணாங்க. அதில் வந்து நீதி தேவனை மயங்கித்தான் ராவணனை கொண்டான் அப்படிங்கிற மாதிரி அந்த கதை வரும். அதனால் நீதி வந்து இந்த உலகம் முழுவதிலும் நீதிக்கு தேவைப்படுவது வந்து சாட்சியங்கள். சாட்சியங்கள் அடிப்படையில் தான் உண்மைகளை அவங்க தேவைப்படுறதே இல்லை. சாட்சியங்கள் அடிப்படையில் தான் தீர்ப்புகள் வழங்கப்படுது. அது எப்படி நேர்மையாக இருக்க முடியும்? அதனால தான் இவ்வளோ இது கொடுக்குறோம். இன்றைக்கி நம்ம வந்து சந்திரசூடு வந்ததுக்கு பிறகு தான் ஒரு 2-3 கேஸாவது நமக்கு நம்பிக்கை இருக்குது. இருண்டு போச்சு, நீதியும் இல்லைங்கிற அளவுக்கு நம்ம நம்பிக்கை இழந்திருந்த நேரத்தில் இன்றைக்கி ஒரு அளவுக்கு சந்திரசூடு போன்றவர்கள்லாம் கொடுக்கும்போது, சந்திரசூடு ஒருத்தர் வந்து சொன்னதுக்கு பிறகு தான் நீதிமன்றத்துக்கு மேலே முழுக்க நம்பிக்கை இழந்திருந்த நமக்கு ஒரு லேசான ஒரு வெளிச்சம் தெரியுது. நீதி இன்னும் சாகலை, எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குதுன்னு பார்ப்போம். எல்லாமே இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு ஒரு வெளிச்சங்கள் கிடைக்கலாம், பார்க்கலாம். ஓகே சரி சார், இவ்வளோ நேரம் உங்களோட பொன்னான நேரத்தை எங்களோட பகிர்ந்து நன்றி சார். தேங்க்யூ. சிஏஜி அறிக்கை வருது, நிதின் கட்கரி ஊழலில் வந்து 1.5 லட்சம் கோடி ஊழல் அப்படின்னு வருது. அப்படியே முடிச்சுக்கிட்டே உட்காந்துட்டு திமுகனாக்கா அப்படி தூக்கம் வராமல் தவிச்சாரா அவங்க ஊழல் பண்ணாம. அதுக்கப்புறம் ஆடையே காணும், எங்கே போனாங்க? நீதிபதிகள் நீதி தான் வரணும், விமர்சனம் பண்ணணும், கருத்து தெரிவிக்கக்கூடாது. 10 வருஷமா உட்காந்து நீதிபதிகளை பூரா தன்னுடைய கையில் வச்சுக்கிட்டாங்க. அவங்க நியமிச்ச நீதிபதிகள் தானே. அதனால தானே மோடி தப்பிச்சுக்கிட்டு போகிறதுக்கு காரணம் அதுதானே.